வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல, அதாவது நம்ம சோர்ஸ் மெட்டீரியலை வச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை விவாதிக்க போறோம். உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்தியாவுல பணம் இருந்தா ஒரு குற்றவாளி தன்னுடைய சிறை தண்டனையிலிருந்து ஈஸியா தப்பிச்சிட முடியுமா? ம், நிச்சயமா. இது எல்லார் மனசுலும் இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கேள்விதான். ஆமா. 2026ஆம் ஆண்டு வெளியான பரமேஸ்வரி எதிர் தமிழ்நாடு அரசு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மையமா வச்சுதான் இன்னைக்கு நாம பேச போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொலை முயற்சி வழக்கு. அதாவது ஐபிசி செக்ஷன் 307க்கு கீழே பதியப்பட்ட வழக்கு. கரெக்ட். அந்த செக்ஷனுக்கு கீழே குற்றவாளிகளுக்கு 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை வெறும் 2 மாசமா குறைச்சாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு அவங்க சொன்ன காரணம், குற்றம் நடந்து 10 வருஷம் ஆகிடுச்சு, அப்புறம் 1 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு தரோன்னு குற்றவாளிகள் சொன்னாங்க. அதை ஏத்துக்கிட்டு தான் இந்த குறைப்ப பண்ணிருக்காங்க. இனி எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னால இருக்கிற சட்ட நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். இப்போ ஜூன் 6, 2009ல நடந்த அந்த சம்பவத்துக்கு போவோம். முன்விரோதம் காரணமா கத்தி, தடி மாதிரியான ஆயுதங்களை வச்சு ஒரு கொடூரமான தாக்குதல் நடக்குது. இது ஏதோ சாதாரண கைகலப்பு கிடையாது. கண்டிப்பா இல்ல. அதனாலதான் விசாரணை நீதிமன்றம் சரியா 3 வருஷ சிறை தண்டனையை கொடுத்தது. ஆனா இந்த காலதாமதம் ஆயிடுச்சு, பணமும் கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் காட்டின அந்த அதீத பரிவு, அது அந்த ஒட்டுமொத்த வழக்கின் திசையையே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா பாதிக்கப்பட்டவரோட மனைவி பரமேஸ்வரி இத சும்மா விடல. உண்மைதான். அவங்க நேரா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு நெடிய 10 ஆண்டு கால சட்ட போராட்டத்தை நடத்துனாங்க. காசை கொடுத்துட்டு ஒரு கொடூரமான குற்றத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறதா அவங்களுடைய முக்கியமான பாயிண்ட். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தப்போ நீதிபதிகள் ரொம்பவே கோவப்பட்டாங்க. ஆமா, இந்த அளவு கடந்த பரிவை, அதாவது அந்த அன்டியூசிங் பெட்டிய முற்றிலுமா நிராகரிச்சாங்க. இத நீதியின் கேலிக்கூத்து அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம குற்றத்துக்கு பதிலா பணத்தை பேரம் பேசுறத இரத்த பணம், அதாவது பிளட் மணின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால சாடியிருக்காங்க. இந்த இடத்துல நாம் ஒரு முக்கியமான சட்ட விதியை புரிஞ்சுக்கணும். சிஆர்பிசி செக்ஷன் 357 அல்லது பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 395 ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்படுற இழப்பீடு அப்படிங்கிறது தண்டனைக்கு கூடுதலா தரப்பட வேண்டிய ஒன்றே தவிர அது ஒருபோதும் அந்த சிறை தண்டனைக்கு மாற்று கிடையாது. நிச்சயமா. செக்க கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போறதை தவிர்க்க முடியாதுன்னு இனிமேல் எந்த நீதிமன்றமும் இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் ஒரு 4 பாயிண்ட் டெஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. அந்த 4 விதிகளையும் நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். முதல் விதி விகிதாச்சாரம், அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் செஞ்ச தப்புக்கும் அவருக்கு கிடைக்கிற தண்டனைக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கணும். ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு போய் பேருக்கு ஒரு சின்ன தண்டனையை கொடுக்கக்கூடாது. 2வது விதி உண்மைகள் மற்றும் சூழல். தாக்குதல் எப்படி நடந்துச்சு, அதோட கொடூரத்தன்மை என்ன அப்படிங்கறத கட்டாயம் பார்க்கணும். திட்டமிட்டு தாக்கிய ஒரு செயலை பாதிக்கப்பட்டவர் உயிரோட தப்பிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக லேசார் எடுத்துக்க கூடாது. 3வது விதி நேரடியாக உங்களை போன்ற பொதுமக்களை பற்றியது, அதாவது சமூகத்தின் மீதான தாக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காசு இருக்கிறவங்க பணத்தை கொடுத்துட்டு ஈஸியா தப்பிச்சிடலான்னா நீதித்துறையின் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சுத்தமா சிதைஞ்சிடும். சட்டம் ஏழைகளுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல ஆழமா பதிவாயிடும். கடைசி விதி என்னன்னா காரணங்களை எடைப்போதுதான். நீதிமன்ற விசாரணையில ஏற்பட்ட காலதாமதத்தை மட்டும் ஒரு கேடயகமா பயன்படுத்தி சிறை தண்டனையிலிருந்து தப்பிச்சிட முடியாது. 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு தீவிரமான குற்றத்திலிருந்து விடுபடுவதற்கான சட்டப்பூர்வமான காரணமே கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த விவாதமும் உங்களுக்கான 2 முக்கியமான செய்திகளை விட்டு செல்லுது. பொதுமக்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதல். நீதி என்பது விற்பனைக்கல்ல அப்படிங்கிறது. செல்வச் செழிப்பு ஒருபோதும் குற்றவியல் பொறுப்பை மறைக்க முடியாது. அதேபோல சட்ட வல்லுநர்களுக்கு இது ஒரு கடுமையான எச்சரிக்கை. இனிமேல் தீவிரமான குற்ற வழக்குகளில் பரிவு அல்லது காலதாமதம் என்கிற வாதங்களை மட்டும் வச்சுக்கிட்டு குற்றவாளிகளை காப்பாற்ற முடியாது. ஒரு குற்றத்தின் தார்மீக வலிய பணத்தால் அழிச்சிட முடியாது. தண்டனை என்பது தவறு செய்தவர்களுக்கான பொறுப்புணர்வை உணர்த்துவது. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு பணம் கொடுக்கறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தற்காலிக நிவாரணமா இருக்கலாம். ஆனா அதுவே தண்டனைக்கு முழுமையான மாற்றாக மாறுனா சமுதாய பாதுகாப்பு இது எந்த அளவுக்கு பாதிக்கணும் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இன்னைக்கு விவாதத்தை முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.